அதிமுகவின் ஆட்சியை கலைத்து ஆளுநர் ஆட்சியை அமல்படுத்துவதற்கான சதித்திட்டத்தை ஸ்டாலின் தூண்டுதலின் பேரில் திமுக உறுப்பினர்கள் செய்ததாக சட்டப்பேரவை துணை சபாநாயகரும் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படியாவது அதிமுகவில் விரிசல் ஏற்படாதா, அதிமுக ஆட்சி சட்டமன்றத்தில் ஏதாவது சச்சரவை உருவாக்கினால் அதன் மூலம் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று கவர்னர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரா, இந்த ஆட்சியை கலைக்க முடியாதா என்று திமுகவினர் திட்டமிட்டு சட்டமன்றத்திற்கு வந்து ஸ்டாலினுடைய தூண்டலின் பெயரால் துரைமுருகன் போன்ற மூத்த உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்கள் சட்டமன்றத்தினுடைய அமைச்சர்களுடைய நாற்காலியின் மேலே, ஏன் முதலமைச்சருடைய அமர்ந்த நாற்காலியின் மேலே கூட சில திமுக உறுப்பினர்கள் ஏறி நின்று அராஜக செயல்களில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக சபாநாயகருடைய சட்டையை கிழித்து ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தைச் சேர்ந்த, மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த, நீண்டகால சட்டமன்ற அனுபவம் பெற்ற 77ஆம் ஆண்டு முதல் இன்று வரை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, 2ஆம் முறையாக சபாநாயகராக பொறுப்பேற்ற திரு தினபால் அவர்களை மிகவும் அவர் கண்ணீர் சிந்தத்தக்க வகையில் மிகவும் துன்புறுத்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக ஒரு ஆதி திராவிட சமுதாயத்திலிருந்து, ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த ஒருவரை அந்த அளவுக்கு சபையில் அவருடைய நாற்காலியிலே அவரை கீழே தள்ளிவிட்டு அவருடைய நாற்காலியிலே திமுக சட்டமன்ற உறுப்பினர் அமர்வதும் அவருடைய சட்டையை பிடித்து கிழிப்பதும் எந்த வகையில் நியாயம்? இதுதான் அண்ணா அவர்களும் அவர்களுடைய கட்சியின் தலைவரும் திமுகவினருக்கு கற்றுக் கொடுத்த பாடமா? திமுக ஆட்சிக்கு வந்தால் நாடு தாங்காது என்று மக்கள் நினைப்பதாகவும், தற்போது அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்திருப்பதால் தமிழகத்தில் உள்ள 1.5 கோடி தொண்டர்களும் மகிழ்ச்சியுடன் இருப்பதாகவும் பொள்ளாச்சி ஜெயராமன் குறிப்பிட்டார். தமிழகத்திலே எம்ஜிஆருடைய ஆட்சி தான் தொடரும். 1.5 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு முழுவதும் நான் என்னுடைய தொகுதியில் சுற்றுப்பயணம் செய்தேன். கிணத்துக்கடவில் இருந்து ஆரம்பித்து என்னுடைய கிராமம் வரையில் சுற்றுப்பயணம் செய்தேன். பல இடங்களுக்கு சென்றேன். நானே டீ கடைக்கு போய் டீ குடித்தேன். எல்லா பக்கம் மக்கள், அப்பாடா எப்படியோ எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சியை காப்பாற்றிட்டீங்க, திமுக ஆட்சிக்கு வந்தால் நாடு தாங்காது, மீண்டும் 3G ஊழல் போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்றுவிடும், ஏர்செல் ஊழல் நடந்துவிடும், எனவே அம்மா ஆட்சி தொடர்ந்து தமிழகத்தில் நடத்துவதற்கான வாக்களித்து உங்களுக்கு நன்றி என்று அனைத்து மக்களும் எங்களிடத்தில் சந்தோஷமாக நன்றி தெரிவித்தார்கள். அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் நியமிக்கப்பட்டதில் எந்த தவறும் நடந்துவிடவில்லை என்றும், ஏற்கனவே கட்சிக்கு அறிமுகமான அவர் தனது கடமையை திறம்பட செய்வார் என்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் குறிப்பிட்டார். ஏற்கனவே டிடி தினகரன் இந்த கட்சியில் அம்மா பொதுச் செயலாளர் இருக்கும்போது கட்சியில் பொருளாளராக இருந்திருக்கிறார், சிறப்பாக செயலாற்றிருக்கிறார். கட்சியில் அம்மா பேரவைக்கே அவர் செயலாளராக இருந்திருக்கிறார், மாநிலம் முழுவதும் செயலாளராக இருந்திருக்கிறாரு. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கட்சிக்காரருக்கு அவரை பற்றி தெரியும். அவர் மேலே எல்லாரும் அன்பாக தான் இருக்கிறாங்க. அவரும் இந்த கட்சியில் ஒரு அங்கம்தான். அதில் ஒன்றும் புதிதாக அந்த கட்சிக்கு வரல. அம்மா எத்தனையோ பேரை கட்சி விட்டு நீக்கியிருக்கிறாங்க, மறுபடியும் கட்சியில் சேர்த்து உயர்ந்த பதவி கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி அவங்களுக்கு இப்போ துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் கடமையை நல்ல முறையில் நிறைவேற்றுவார்.